ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ யூனிவர்ஸ் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம், வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இல்லைன்னா வடையை கூட வச்சு செஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வெண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் கை கார்டில் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து கட்டியான தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரிஸ்க் போட்டு மோர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச துவரம்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இஞ்சி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 10 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் கொழப்பு போகும். வெண்டைக்காய் நல்லா கொழப்பு இல்லாமல் வதங்கிடுச்சு. இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு செய்வாங்க. வீடியோ கூட போகலாம். ஒரு வானலில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வாங்க அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சேர்த்த பேஸ்ட் நல்லா வதங்கினாலும் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூடவே கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடலாம். ஒரு கொதி வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, வெண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மோர் கலந்து வச்சிருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். மோர் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. ரசம் எப்படி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக குடி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.